வெல்கம் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் வந்துட்டாலே நம்ம நிறைய வீட்டில் கேட்குற ஒரே வேர்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழ் வத்தல் போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நிறைய பேர் இப்போ பேசும்போது கூட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் கூழ் வத்தல் போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அந்த கூழ் வத்தலை நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் குழந்தைங்க கேட்குறாங்களோ அந்த டைமெல்லாம் அதில் கொஞ்சமாக சீனியும் தேங்காயும் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும். இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது என்ன அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீரகமும் எள்ளும் ஆட் பண்ண போகிறோம். இதில் வெள்ளையல் அல்லது கருப்பு எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு எப்போ நம்ம இட்லி எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 or 10 மினிட்ஸில் இதை நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். மாவு கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சுது. இது கூழ் வத்தல் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கூழ் வத்தல் போடுறதுக்காக இப்போ மொட்டை மாடிக்கு வந்திருக்கிறோம். ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி நீளமாக விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பக்கத்துக்கு வெந்த அந்த மாவை ஒரு இடியப்ப நாளியில் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது புளியும் போது முறுக்கு மாதிரியே இருக்கும். முறுக்கு நாளி அந்த சில்லு இருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சில்லு இருக்கோ அந்த சில்லில் வச்சு நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சாச்சு. புழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் காட்டன் சாரி நீளமாக விரிச்சிருந்தேன். ஸோ அதில் பாதியில் போட்டுட்டு மறுபாதியை அப்படியே கவர் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்றடிக்கும். காற்றுல ஏதாவது டஸ்ட் எல்லாம் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக இப்படி கவர் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம காய வச்ச தேன்குழல் கூழ் வத்தலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் மார்னிங் 7 o'clock இந்த கூழ் வத்தலை புழிஞ்சு போட்டேன். ஈவினிங் 6 o'clock தான் இது ஓப்பன் பண்ணுறேன். நல்லா காய்ஞ்சிடுச்சு. அதோடைய கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற தேன்குழல் கூழ் வத்தலை தேவையான அளவு எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா காய்ஞ்சிடுச்சு. அதனால தான் பொரிஞ்சு வரும்போதே அழகாக பொரிஞ்சு வருது. இதை நம்ம மறைச்சி விட்டுக்கலாம். அது ரொம்ப கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம வேறு எதுவும் சேர்க்காதனால இந்த மாதிரி முறுக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ காய போட்ட எல்லா கூழ் வத்தலையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்பப்போ நமக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த டைமில் இதை கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காவும் சீனியும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷ் எதுவும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். வேறு இந்த தேன்குழல் கூழ் வத்தலை மட்டுமே நீங்கள் வச்சு கூட சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சம்மரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.